வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம தேர்தல் டிராவல்ல பாத்தீங்கன்னா திருச்சி திருவெரும்பூர்ல இருக்கோம். இங்க வந்து தற்கொலை கட்சியை சேர்ந்த ஒரு நவப்பட்டு விஜய் இருக்காப்புல. இந்த பக்கம் அதிமுக 10 வருஷமா எம்பியா இருந்த குமார் இருக்காப்புல. இவங்க கிட்ட இந்த தொகுதிக்காக நலத்திட்டங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இந்த நீங்க ஆட்சிக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த தொகுதிக்கு இந்த 10 வருஷம் நீங்க எம்பியா இருந்திருக்கீங்கல்ல, இந்த 10 வருஷம் எம்பியா இருக்கும்போது இந்த தொகுதிக்காக நீங்க கொண்டு வந்த ஒரு நலத்திட்டம் சொல்லுங்களேன் சார். காது கேக்குமா? காது கேக்குமா? காதெல்லாம் கேட்கும். ஆனா சொல்றதுக்கு பதில் தான் இல்ல. ஏதாவது நல்லது பண்ணிருந்தா சொல்லலாம். ஒண்ணு கூட பண்ணலையா? பண்ணது இல்லையா? அமைதியா இருக்கும்போது தெரியும் வேணாமா? பண்ணதே இல்ல. இப்ப வந்து பண்ணுவியான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்ப ஜெயிச்சா பண்ணுவீங்களா? அதுதான் ஏன் சொல்றேன். இத்தனை வருஷம் பண்ணதும் கிடையாது, அதுக்கண்ட பதில் கிடையாது. பண்ணுவியான்னு கேட்டா அதுக்கண்ட பதில் கிடையாது. அடுத்து அங்க போ. சரி, அமைதியா தான் அங்க போ. சரி, நீங்க இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்துல இருந்திருப்பீங்க. அதுல உங்களோட நலப்பண்ணி அதை பத்தி எதனா கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்கள் இயக்கத்துல இல்லைங்க, இங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு கட்சியில தான் இருந்தேன். அங்க நம்மளோட யோகியத்தை பார்த்து அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புதுசா உள்ள வந்தேன். இங்க ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலர் இருந்தான். உடனே வச்சு பத்தி வச்சு போடா வேணா நீ எட்டி மிதிச்சேன் போயிட்டான். அப்புறம் நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டேங்க. அப்ப நீங்க போஸ்டர் ஓட்டுனவரு அவரெல்லாம் கிடையாது. 30 வருஷம் என்னை பத்தி ஒரு அறிமுகம் வேணும்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க தலைவர் ஒரு டம்மிக்கு ஒரு டம்மி செட் பண்ணி ஊருக்குள்ள வளம் வந்து தெரியுமா, ஒரு பொம்மை விஜய் வச்சுக்கிட்டு. ஆமா, ஒரு டம்மி பீஸ். இட்ஸ் மீ. இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஆமா ஆமா ஆமா, எங்க கட்சியில மட்டும் தான் சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு நினைச்சேன். அந்த கட்சியில சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏங்க என்ன மாதிரி யாருமே யோசிக்க முடியாதுங்க. விஜயே பாத்துட்டாரு. ஏங்க இது நல்லா இருக்கே, தொகுதிக்கு தொகுதி ஒண்ணு வைங்க. அப்புறம் ஆர்டர் கொடுத்தாங்க எல்லாருமே. நான் தான் விதை போட்டதே. சரி, ஆமா.